இப்ப நம்ம மத்தியில எப்படின்னா பணம் 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 தான் வேணும், மத்தெல்லாம் பேசிக்கலாம் ஐயா. எங்கேயுமே இதான் கேள்விங்க ஐயா, எங்க போனாலும். சூரியன் சனி 1 8 கூட்டினா 9, இதை அப்படியே வச்சுக்கிடுவோம். சூரியன் சனி 6 8 இருந்தா கண்டிப்பாக ஜெயிலுக்கு போவாங்க. ஆணித்தரமான தீர்ப்பு. இது ஒரு டிப்ஸ். இந்த சூரியகாந்தி பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டீங்களாமா? அது எந்த பக்கம் அந்த பூ பார்த்துட்டே இருக்கும். அந்த சூரியன் சனி இப்ப பாருங்களேன், விளக்கு அணைச்சிருச்சு. அந்த சூரியகாந்தி பூக்களை போட்டோ எடுத்து உங்க ஹாலில் கிழக்கு திசை பார்த்து மாட்டி வைங்க. அந்த சூரியன் ஆதிக்கம் வீட்டில் இருந்தாலும் நம்ம தாங்க கிங். அந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒரு டிப்ஸ் கொடுக்கிறேன். அடுத்து இது பெரிய பரிகாரம், நான் சாப்பிட்ட பிறகு சொல்றேன். என்ன அப்படின்னா, கடன் அன்பை முறிக்கும், கடன்பட்டார் நெஞ்சம் கலைஞனான் இலங்கை வேந்தன். அந்த மாதிரிக்கு ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துட்றேன். அந்த குறிப்புக்கு பதில் சாப்பிட்ட பிறகு சொல்றேன். நீங்க எந்த லக்கணமாக பிறந்திருந்தாலும் உங்க லக்கணத்துக்கு 12 கூடிய கிரகம் 12 ராசியில ஒரு வீட்டில் உட்கார்ந்துருப்பார், கண்டிப்பா உட்கார்ந்துருப்பார். அந்த பாவத்தினுடைய காரகத்துவம் நம்ம ஐயா தங்கப்பண்ணையா வெளுத்து வாங்குவார். பாவகாரத்துவம் நான் அசந்து போயெல்லாம் உட்கார்ந்துருக்கேன். இந்த 12 பத்தி பேசினாருங்க ஐயா, பேசினாரு ஒரு 150 பேசினாரு, அப்படியே அசந்து போயிட்டார். அந்த மாதிரி இந்த இதுக்குண்டான விடையை சும்மா லைட்டா தொட்டுட்டு போயிடுறேன். என்ன சிந்திக்க வைக்கணும், நானு உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும் இல்லையா? உதாரணம், உங்க லக்கணத்துக்குரிய கிரகம், அதாவது 12 கூடிய கிரகம் லக்கணத்தில் இருந்தால் இதெல்லாம் தலை முடி. சலூன் கடைக்கு போய் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்துட்டு வாங்க. சலூனை பத்தி இன்னொன்னு சொல்லிடுறேன். இந்த தொழிலுக்கு வந்தது முதல் இன்று வரை நான் புதன்கிழமை தான் முடி வெட்டுவேன், தாடியை கட் பண்ண, மற்ற நாள் வெட்ட மாட்டேன். முன்னாத்தி வெட்ட முடியல, அடுத்த புதன் தான். எனக்கு 1.5 மணி நேரம் அந்த பையன் வெட்டுவான், நான் 1 மணி நேரம் தூங்கிடுவேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மறுநாள் சூப்பரா இருக்கும் வருமானம். அந்த மாதிரி உங்களுடைய 12ஆம் அதிபதி உங்க லக்கணம் எங்க இருக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு என்னென்ன அந்த காரகத்துவம் சொல்லி நான் கண்டிப்பா சாப்பிட்ட பிறகு கொடுக்குறேன்.